ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து விஜயை வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய விஜய்கிட்ட வந்து இந்த பர்த்டே நான் வந்து நான் வந்து என்ன செஞ்சாலும் வந்து நான் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து மல்லிக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதை வந்து கெடுக்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. இந்த பர்த்டேவை வந்து விஜய்க்காக வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்து செய்கிறால, அதேவே வந்து அவளுக்கு வந்து வினையாக வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு தருதலைகளும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லியும் நம்ம வெண்பாவும் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வாசலில் பார்த்தீங்கன்னா விஷ் ஹாப்பி பர்த்டே விஜய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எழுதி அழகாக வந்து கோலம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்க்குறப்பே வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றது நம்மளுடைய வெண்பா வந்து சொல்லி வெண்பா வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அம்மா இந்த கோலம் வந்து சூப்பராக இருக்குது, நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட இருக்கிற மொபைலை வந்து வாங்கி ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவான் அப்படின்றதுக்கோசரம் இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா இவங்க கீழே தான் வந்து கோலம் போட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போ வந்து எழுது போவாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கெட் தண்ணியை வந்து தூக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போனால் போதும் அப்படியே அந்த தண்ணியை வந்து கவுத்து விட்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கோலத்தை வந்து வளைச்சி போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுவும் போக அவங்க ரெண்டு பேர் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம வெண்பாவும் மல்லியும் தாங்க. அதை வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டைலிஷாக வந்து ஏதோ வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வந்து நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஒரு டப்பாவில் எட்டுன்னு வந்து நின்று ஸ்டைலாக வந்து நின்று இருக்காங்க. எப்படா அண்ணன் எப்படா காலி ஆகும், தின்ன எப்படா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து எப்படா மல்லி உள்ளா போவா அந்த கோலத்தை வந்து கெடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து அந்த போட்டோவெல்லாம் வந்து நம்முடைய வெண்பா இடத்தெல்லாம் வந்து காட்டி பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு சரி வீட்டுக்குள்ளே வந்து சின்ன வேலைகள் வந்து நிறைய இருக்குது, அதை போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து கிளம்பி போக போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தருதலையிலும் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்றி அதை வந்து அவள் வந்து ரசித்து போட்டார் அந்த கோலத்தை. இதை வந்து நாஸ்தி பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷப்படுறாங்க இந்த ராஜேஸ்வர் ரஞ்சிதம். அவங்க ஊற்றின தண்ணியில் பார்த்தீங்கன்னா கோலம் கலர் பொடி எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி கோலம் இருந்த இடமே வந்து தெரியாத போயிடுச்சிங்க. இது ஆனால் நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. என்னடா இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து சப்போஸ் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய மல்லிக்கு வந்து தெரியும். நம்ம விஜய் வந்து ஏதாவது வந்து கேள்வி கேட்டால் இதுக்கான எவிடென்ஸை வந்து நாங்கள் வந்து கோலம் போடுறதை யாரோ அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழியை தூக்கி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா மேலேயும் போடுறதுக்கான எவிடென்ஸாக கூட இந்த ஃபோட்டோ நம்ம வெண்பா எடுத்த ஃபோட்டோவை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கானலாம் வந்து வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்றதாங்க வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா தான் தம்பிக்காக வந்து யாரும் கொடுக்காத கிஃப்ட்டை வந்து கொடுக்குன்னு வந்து எதிர்பார்க்குறா. அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்தாலே அது மல்லி கொடுக்குற கிஃப்ட்டுக்கு வந்து ஈடாகாது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து தெரியுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆனில் படிச்சுங்க. அப்போ தான் ஒரு வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.